ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ கம்மிங் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு சண்டே அன்றைக்கி போட்டிருக்காங்க. இதில் இன்னும் பேட்ச் மென்ஷன் பண்ணலை. சிங்கிள் பேட்சா இல்லை மல்டிபிள் பேட்சாக நடக்கும்ட்டு. அதாவது 2 பேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரே நாள் வச்சா கூட. பட் இன்னும் அதை மென்ஷன் பண்ணலை. ஆல் டிக்கெட் வந்தால் தெரியும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து தான் அது பேட்ச் பிரிப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் சிங்கிள் பேட்சாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த நார்மலைசேஷன் இஷ்யூனால். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் சிங்கிள் பேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கேஸ் ஸ்டேயில் இருக்குது. அதனால தான் எக்ஸாம் வைக்கல. ஸோ சம் கேசஸில் பார்த்திங்கன்னா ஸ்டே வெக்கேட் ஆகிட்டு ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு நம்மளுக்கு போட்டால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஸ்டே மட்டும் வெக்கேட் ஆகிட்டு கேஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாமும் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல ஷோராக. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் எதுக்கும் தயாராக இருங்க அப்படின்ட்டு தான் சொல்ல வரேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 25ஆந்தேதி எக்ஸாமு. பட் நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா 9ஆந்தேதி தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாம் வந்தால் தான் நம்ம படிக்கும் ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, ஃபைனலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க. மேக்ஸிமம் டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டார்கெட் இப்போதைக்கு சிலபஸாக தான் இருக்கணும். சிலபஸ் நல்லா கவர் பண்ணணும், அதை மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் ரிவிஷனும் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வச்சாலும் நான் எழுதுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கான சான்சஸ் அந்த ஸ்டே வெக்கேட் ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் மோட்டிவாக வச்சுருந்தாங்கன்னா கவர்மெண்ட் நிறையவே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டே எடுத்துகிட்டு ஹியரிங்கும் போயிட்டுருக்கோம். இந்த பக்கமும் எக்ஸாமுக்கான ப்ராசஸும் இனிஷியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. பட் அது ஷோராக சொல்ல முடியாது ஆஃப்டர் எலெக்ஷனா இல்லை பிஃபோர் எலெக்ஷனான்ட்டு. பட் இது பார்த்துக்கோங்க, இந்த டேட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி கேட்பீங்க. நியூ நோட்டிஃபிகேஷன்றது ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. பட் ஆனால் இந்த க்ரூஷியல் டைமில் நியூ நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கும் நிறைய டைம் கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணி மொத்த பேருக்கு சேர்த்து எக்ஸாம் வைக்கிறது பிஃபோர் எலெக்ஷனுக்கு அவங்க எக்ஸாம் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தால் வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 1 இயர் ஆயிடுச்சு, போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த காரணத்தினால வேணால் நியூ நோட்டிஃபிகேஷனோட வாய்ப்பு இருக்குது. தவிர இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணால் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இது ரொம்பவே க்ரூஷியல் டைம். ஸோ இப்போ ஜான் ஃபெப் அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு மேலே கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸோடு இருங்க. எப்போயுமே படிச்சுட்டே இருங்க. மோட்டிவேட்